பருப்பு, கருணைக்கிழங்கு, முருங்கை இலையும் பொன்னாங்கானி இலையும் செய்த வர கரச்சம்பல் சோறு என்னது ஓலையெல்லாம் போட்டு கூரை போட்டுட்டு சமைக்க நல்லா இருக்கும். இது அடைக்க மாட்டோம். அதில் பருப்பு கறி அவிய வச்சிருக்கு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சமையல் சொல்லுங்க. என்னென்னு சொன்னால் மிரக்கறி சமையல் தான். வந்து அதில் கொஞ்சம் விசேடமாக செய்கிறது கருணைக்கிழங்கு கறி மட்டும்தான். மற்றதெல்லாம் இப்போ எங்களோட வீட்டுக்காரர் தங்கச்சியாக்கள் அம்மா எல்லாரும் தம்பியாக்கள் எல்லாரும் சேர்த்து தான் சமைக்க போகிறோம். தங்கச்சியாக்கள் அம்மா சேர்ந்து தான் சமைக்க. இதில் விசேஷம் என்னென்னு சொன்னால் கறி கண்டில் குடும்பமாக சேர்ந்து சமைக்க போகிறோம். சாப்பிட்றதான் விசேஷம். என்னென்னு சொன்னால் நிறைய நாளாச்சு சேர்ந்து சாப்பிட்டு, அதால தான் இன்றைக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி வெளிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் தான் இல்லை, ஒரு தங்கச்சி மட்டும்தான் இல்லை பக்கத்தில், அவள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறா. மற்ற ரெண்டு தங்கச்சியாக்களும் இருக்கிறேன். தம்பி அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். நிறைய பேர் சமைக்க. எங்களோட வீட்டில் ஒரு எந்த குடும்பம் எந்த அம்மா அப்பாவோட சேர்த்து நாங்கள் சகோதரங்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 25 பேர். அதில் ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, அவை திருகோணமலையில் இருக்கிறோம். அப்போ அவைகள் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாரும் நிற்கிறோம். எல்லாரும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வேலை இல்லை, அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கே அந்த அதிர்வு வேறு அதுக்கெல்லாம் சமைச்சு கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ புறக பொருக்கம் வந்துடுறாங்க. இப்போ புறக பொருக்கை கொண்டு போய் காட்டுறோம். அங்கே இந்த சமையல் வேலையை நடக்கிறேன். இன்றைக்கு நான் புதுசாக அந்த சின்ன மேலே வீடு கட்ட போகிறோம். அதிலே இன்றைக்கு நான் வீடு முறை மாதிரி செய்துட்டு கூரை போடுற வேலையிலும் இருக்குது. தொடர்ந்து காணொலியை பாருங்க. பிறகு வாங்கலாம். அந்த மரக்காலையை போனாங்க பிறகு இல்லையா முடிஞ்சு. இந்த இதில் சரியில்லை கதையை இந்த பாருங்க. அதில் ஆக்கெல்லாம் இருக்கணும். தண்ணி குடித்தாம அந்த தெரியும் இவ்வளோ ஊறினதோ. என்ன நடக்குது சேத்துக்கு இல்லை, என்ன நடக்குது விளையாட்டோம். ஆச்சா 2 பேரும் முழுக்கு போடணும். நல்ல வடிவ இதெல்லாம் போட்டு சிவவயசுல உங்களை குளிக்க வைக்கணும் போல கிண்டாக்கி. அது குட்டி என்ன நடக்குது? என்னது பாரன் இன்றைக்கு இதுக்கெல்லாம் சமைக்கணும். சுவர் எல்லாம் மொழி எடுத்துருக்குறீங்க. சரி சரி வாங்க, முதல்ல முடிஞ்சு இப்போ குளிப்போம். வாங்க வாங்க மண்பட்டி வாங்கணும். வேலை செய்த அப்பா உங்களை பார்க்க தான் வேலை செய்தாக்க மாதிரி விளையாடி இருக்கிறேன். நல்லா அவ்வளோ காசு. அதுதான் கம்பி வச்சுருக்கேன். எங்கட குடும்பம் தான் இதில் சமைச்சு கொண்டிருக்கணும். இவா நிற்கிறவ காரங்க. இவா வந்து மூத்தருக்க காட்டுங்க. இவா தான் என்னோட 2வது தங்கச்சி. இவா இப்போ எங்கே இருக்கிறாண்டா விசுவமடையில் இருக்கிறா. இன்றைக்கு எல்லாரும் வந்து நிற்கிறோம். அதால் நாங்கள் இன்றைக்கு சேர்ந்து சமைக்கிறோம். இவா 2வது தங்கச்சி இந்த இதில் நிற்கிறா. இவா வந்து எங்களோட கடைசி தங்கச்சி. அடுத்தது இவா வந்து எங்களோட 2 தம்பி இருக்கு. அதுல ஒரு கடைசி தம்பின்ற மனைவி. அடுத்தது வந்து இது இவர் எங்களோட வீட்டுக்காரர். இன்றைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்கிறவேன்னு சொன்னால் நான் சமைக்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு சமைக்கிறேன்னா எனக்கு சரி வராத விஷயம். அதனால் இன்றைக்கு அவள் 2வது தங்கச்சி இருக்கிறா. அவள் எல்லாம் பெரிய சமையலாம் சமைப்பா. பின்ன அவையாட்டியே விட்டுட்டேன். இல்லை இவ 2வது தங்கச்சி, அவள் 4வது தங்கச்சி. 3வது தங்கச்சி வந்து திருவண்ணாமலையில. அவள் எங்களை வீடியோ பார்த்துட்டு அழ போகிறா. என்ன கூப்பிட்டு நாங்கள் எல்லாரும் பிறந்த நாள் அப்படி என்ன சேர்ந்து சமைக்கிறோம். நாங்கள் அன்றைக்கு கொண்டு பிறந்த நாளும் இல்லை. அதில் பருப்பு கறி அவிய வச்சிருக்கு. ஏங்க அவட என்னது ஓலையெல்லாம் போட்டு கூரை போட்டுட்டு சமைக்க நல்லா இருக்கும். இது அடைக்க மாட்டோம். மேலே கூரை போட்டா மழை வந்தா அப்படி இப்படி கிடக்கணும். வேறு எல்லாம் போச்சு. நாங்கள் இனி இதெல்லாம் செய்ய போகிறோம். என்னப்பா
அக்கா ரெண்டு கீரையும் தான் இருந்து வெட்டி தரலாண்டாக்கா கீரையும் முருங்கை கீரையும் என்ன அந்த வெங்காயத்துக்கு அப்படியே தூக்கிட்டாங்க எது மூடி வைங்க தூசி பறக்குது அம்மா அதை இதை கொடுங்க இது சுரட்டாய் உள்ளி தள்ளி வைங்க சட்டி காஞ்சிட்டு தெரிஞ்சிடும் வெந்தயம் வெங்காயம் கறிவேப்பிலை வெந்தயம் பாசமாக கருணக்கிழங்கு கருணக்கிழங்குற கிழங்கு வதங்குற கிழவா உப்பு போட்டிருக்கிறேன் மூடி விடுவோம் வதங்கி கொண்டு வருகுது கருணக்கிழங்கு தேங்காய் பால் முதல் பால் விட்ட நாங்கள் ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் கலந்து தனித்தனி எடுத்து இன்றைக்கு பெரிய சமையல்னால எல்லாம் பால் புரிம்பு புரிம்பா இருக்கு கறித்தூள் வெக்கதான் சரியா கஷ்டப்பட்டு அப்பளம் சாப்பிட்றீங்களோ அக்கா திருநெல்வேலி கொடுக்க அக்கா கருவேப்பிலை முதல்ல போட்டு நாங்கள் காணாது இப்போ கொஞ்சம் போடுறோம் கருவேப்பிலை விழுந்து போச்சுட்டு கறி தயாராகிட்டு இறக்குவோம் கருணக்கிழங்கு கறி உருளைக்கிழங்கு வெங்காயமெல்லாம் வதக்கியாச்சு உருளைக்கிழங்கு போடுவோம்
பருப்பு, கருணைக்கிழங்கு, முருங்கையிலையும் பொன்னாங்கானியிலையும் செய்த வர, கேரட் சம்பல், மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும், இது வாழைக்காய் பொரியல், அப்பள மிளகாய் பொரியல், இது கறி மிளகாய், உருளைக்கிழங்கு, லீக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு. சாரா பொடியல் காலேஜ் புள்ளிய பா சரியான பாசி சாப்பிட விடுங்க நாங்க இந்த சாப்பாடை போடுங்க பார்த்து கறியல்ல சுவையில சொல்லுங்க எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கு ஜீவ சாப்பாடு காட்டுறேன் வரே சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுறது அதான் எல்லா கறிகள் எல்லாம் நல்லா இருக்கும் அசத் சாப்பிடுங்க வடிவா அது சிக்கன் நல்லா இருக்கும் அங்கே எப்படி இருக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு சோறு நேரில் புளியங்கொட்டை வருது அவங்க அடிக்கடி சோறு வைக்கிறேன் சாப்பிட்ற மாதிரி தெரியல இதுல காலை நட்டிக்கொண்டு இருக்கிறதா தெரியுங்க இதான் எங்களோட அப்பா இவரான் எங்களோட அப்பா கால் மடிச்சு கொண்டு இருக்கையில் அனுட்ட காலை நட்டி கொண்டு வந்து சாப்பிட்றேன் அவங்க ஆகார் அதில் ஒரு இருக்கிறார் அது என்னது கடைசி தம்பி இந்த இதுல இருந்து ஒரு ஆள் சாப்பிட்றார் என்ன முகத்தை காட்ட விரும்புகிறார் இது இன்னொரு தம்பி அம்மா காட்டேன் இவா என்ன கடைசி தங்கச்சி எனக்கு கூட காட்டினா இவா வந்து எங்களோட அம்மா இந்த தெரியும் இல்லை அம்மா இதான் எங்களோட அம்மா சாப்பாடு போடுங்க அப்பாவுக்கு 5 ரூபாய் குறையுது ஓ 5 பேர் இல்லைன்னு அப்பம்மா சித்தப்பா மற்றது சுவனியான குடும்பம் கீதண்டு 9 பேர் இல்லை மொத்தமாக எங்களோட பேர் இப்போ சாப்பாடு ஓ 9 பேர் இல்லை சாப்பிட 9 பேர் இல்லை 25 பேர் என்னவோ 9 பேர் சாப்பிடுவோம் சரி இதெல்லாம் சின்ன இப்போ வார வழியே ஒரு 4 கூடி 26 பேர் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு என்ன எனக்கு அப்பளம் கிடைக்கல வேற வாழைக்காய் பொரியலும் கிடைக்கல முடிஞ்சது மரக்கறி எல்லாம் நல்லா இருக்கு களைச்சி போகும் சரியா களைச்சி போகும் உறவு எங்களோட சகோதரங்கள் எல்லாரும் வீட்டுக்காரர் எல்லாரும் வந்து ஒன்றாந்து சாப்பிட்றது அதை விட நல்ல சந்தோஷம் தனியாக சாப்பிட்றத விட எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது அது ஒரு சந்தோஷம் தானே அகல் சாப்பிடல அப்படியோட அவள் அப்படியே சாப்பிட்டு விட்டுட்டு போட்டார் கையும் கழிட்டு கொட்டி கொட்டி நிறைய மணி சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஓகே உறவுகளே எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க பசியா இருக்கு இன்னும் ஒரு நல்ல காணொலியோட சந்திப்போம் பாய்